நம்முடைய பார்வை எப்போதுமே காந்திய பார்வை தான். நமக்கு வேண்டியது அரசியல் மக்களுக்காக, மக்களின் அரசியலாக இருக்க வேண்டும். அதுதான் எப்போதுமே நம்முடைய நிலைப்பாடு. அதுதான். உலகம் முழுவதுமே அரசியல் என்பது சாமானிய மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் அதிகாரத்தை வழங்குவதாக, அவர்களுக்கு நலன் பயப்பதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சிந்தனை. இது நான் வெறும் காந்திய சிந்தனை சொல்ல, எல்லாரோட சிந்தனையும் அதுதான், மார்க்சிய சிந்தனையும் அதுதான். எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலுமே ஒரு மேம்பட்ட ஒரு 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 நல்ல சிந்தனை என்று சொன்னால் அது மக்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதில் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி முன் வச்சிங்க, இந்த மதவாத அரசியல் செய்வது யார் அப்படின்னு. அந்த நேரடியாக அது யார் அப்படிங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பலை, உங்களுக்கே தெரியும். என்னென்னா இந்த ஒரு அரசியலுக்குள்ள நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே மத அரசியல், சாதி அரசியல், மொழி அரசியல், இன அரசியல் என்பது வெகுவாக அதிகரித்து வருகிறது. இது ஒரு நல்ல போக்கு இல்லை, மனித இனத்துக்கு நல்ல போக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த சுமார் ஒரு 50-60 ஆண்டுகளில் மனித இனம் அறிவியல் தொழில்நுட்பத்திலே ஒரு அபாரமான வளர்ச்சி வந்திருக்கிறது. உலகம் முழுக்க நம்ம கண்ணெதிராக பார்க்குறோம். இவ்வளவு அபாரமான அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி வந்ததுக்கு பிறகும் இன்னமும் நாம் மதங்களை பற்றியும் சாதிகளை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அது நமக்கான ஒரு அவமான சின்னமாக பார்க்குறேன். இல்லை, அதாவது பாஸ்கர் சார்ட்ட இப்போ என்ன பேசுகிறது, இந்து மதத்தினுடைய நம்பிக்கையில் பிள்ளையார் முதல் கடவுளாக பார்க்கப்படுகிறார்கள். ஆமாம். இந்து மதத்தில் பல பிரிவுகள் இருந்தாலும், பல சாதிகள் இருந்தாலும், இன்றைக்கு கூட இந்தியாவின் பல பகுதிகளில் பிள்ளையாருக்கு சதுர்த்தி ஊர்வலத்தை தவிர்த்து மற்றபடி விநாயகர் பூசைகள் நடக்கின்றது, அம்மனுடைய பூசைகள் நடக்கின்றது, கிராம கோயில்கள் பூசை நடக்கின்றது, முருகருக்கு நடக்கின்றது, பெருமாளுக்கு நடக்கின்றது. அங்கே எல்லாம் இது போன்ற சர்ச்சைகள் ஏற்படுவதில்லை. இப்பொழுது பிரதமர் பேசுவதை நாம் 2வது பேசத்தான் போகிறோம். ஆனால் இந்த விநாயகர் ஊர்வலத்தில் மட்டும் சமீபமாக 1980களுக்கு பின்பு, எனக்கு தெரியுது தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், அதற்கு முன்பு வட இந்தியாவிலும் இந்த சர்ச்சைகள் ஏன் ஒரு கடவுளின் பெயரால் செல்லும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு காந்திய சிந்தனைவாதி என்று சொன்னால் நான் உங்கள்கிட்ட கேட்டுதான். இது நீங்கள் சொன்ன ஒரு விதத்தில் கரெக்டு தான். என்ன அப்படின்னா, பல சமயங்களில் தெய்வங்களை அரசியலுக்குள்ளே நுழைக்கிறார்கள். நான் சொல்கிற மதங்களை சொல்லலை, சில தெய்வங்களை அரசியலுக்குள்ளே நுழைக்கிறார்கள். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு, இன்னும் உங்கள் நல்ல தமிழ் நல்லா தெரியும், உங்களுக்கு தமிழ் நல்ல புலமை உள்ளவர்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பாரதியார் பாடல்களில் கண்ணனை பற்றி நிறைய படியிருக்காரு, ஏராளம் படியிருக்காரு. ராமனை பற்றி எதாவது படியிருக்காரா? இல்லை. அப்போது என்ன அப்படின்னா, எதையும் ஒரு இடத்துல அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது என்று சிலருக்கு தோன்றுகிறது, நான் உட்பட. இப்போது நீங்கள் பாருங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி விநாயகர் சதுர்த்தி 4 மணி மாலை பாரதியார் பாடுறாரு, முருகனை பற்றி பாடுறாரு, வடிவேலன் பற்றி பாடுறாரு. உங்களுக்கு தெரியும் சக்தியை பற்றி நிறைய படியிருக்காரு, நிறைய படியிருக்காரு. அது எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆமாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணனை பற்றி நிறைய படியிருக்காரு. ஆனால் ஏன் ராமரை பற்றி எங்கேயுமே பாடவில்லை? யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் தனிப்பட்ட முறையில் 2 இடங்களில் ராமனை பற்றி எழுதுகிறார். அது சற்றே எதிர்மறையாக இருக்கிறது. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல விரும்பலை. அவர் ஏற்றுக்கலை. என்ன அப்படின்னா, அது இங்கே வருகிற போது அதற்கு வேறு வண்ணம் பூசப்பட்டு விடுமோ என்கிற அச்சம் அவருக்கே இருந்திருக்கிறது அப்பவே. ஆமாம், 120 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. சரிங்களா? அப்போது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் பெயரால் சர்ச்சை வருகிறது என்றால் என்ன காரணம் அப்படின்னா, அது எங்கே கொண்டு நாம் நிறுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ ஸ்ரீராமராக இருக்கட்டும், ஸ்ரீ விநாயகராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் ஏன் நம்ம அரசியலுக்குள்ளே அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுகிறது என்று சொன்னால், அதற்கு பின்னால் அரசியல் நோக்கம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம். அது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம நிபுணர்கள் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, மகாகவி பாரதி போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு போராட்ட களத்தில் இருந்த ஒரு மகாகவி கூட இது பற்றி பேசுவதற்கு தயங்கியிருக்காரு. அப்போ என்ன நீங்கள் பாருங்களேன், நமக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா, இது வெறுமனே மத அரசியல் அல்ல, மத அரசியல் இல்லை. மதத்தில் அரசியல் கலக்கவில்லை, அரசியலே மதம் கலக்கப்பட்டிருக்கிறது. அரசியலில் மதம் கலக்கிறது, மதத்தில் அரசியல் இல்லை, அரசியலே மதம், அதுதான் இருக்குது. அது அந்த சமன்பாடு எப்போது மாறுகிறது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு கடவுளை நீங்கள் வணங்கினால் அது இந்த அரசியல் கட்சியுடன் தொடர்புடையது என்று நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே மாறிடும். இல்லை, இப்போது நாங்கள் குழந்தையாக இருக்கும்போதே பார்க்கணும், பிள்ளையாரை நம்முடைய கிராமப்புறங்களில் மக்கள் வணங்குவார்கள். ஆமாம், அரசமரத்தில் பிள்ளையார் ஒரு கள்ளிப்பூ போன்றதெல்லாம் வைத்து வணங்கி ஊரின் கிராமப்புறங்களில் உள்ள பெரிய கிணறுகளில் போடுவார்கள், குளங்களில். இப்போ அந்த மாதிரி நடைமுறைகளை நாங்கள் பார்க்க முடியவில்லை. இப்பொழுது ஒரு அமைதியாக பூசிக்க வேண்டிய ஒரு தெய்வத்தினுடைய விவகாரத்தை ஒரு அரசியல் கட்சிக்கு சம்மந்தப்படுத்துகிறது பாஜக. அதுவும் யார்? பிரதமர் அவர்கள் நேரடியாக கம்பிக்கு பின்னால் விநாயகரை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார்.
ஆனால் சொல்லக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் என்ன செய்தது என்று எனக்கு நான் அரசியல் உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது என்றாலும் இந்த தலைப்பிலே இப்படித்தான் பேச வேண்டி இருக்கின்றது. காங்கிரஸை ஏன் அவர் குறை சொல்கிறார் என்ற கேள்வித்தான் அது எனக்கு புரிகிறது. நான் எப்படி கேட்க முடியும்? திரும்ப சொல்கிறேனே, ஒரு பக்கம் மட்டும்தான் மதம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு பக்கம் மத ஆதரவும், ஒரு பக்கம் மத எதிர்ப்பும், ஒரு வெறுப்பும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. சரிங்களா? அது யார் மீதும் நான் ஒரு நல்ல ஒரு நற்சான்று வழங்குவதற்கு நான் தயாராக இல்லை. அப்படி மொத்தத்திலே யார் மீதும் நான் எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசியல் தலைவரும் நிச்சயமாக ஒரு காந்திய சிந்தனையாக சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியின் மீதும் எந்த ஒரு அரசியல் தலைவர் மீதும் முழுமையாக ஒரு 100% நற்சான்றை வழங்க நான் தயாராக இல்லை. ஏன்னா 2 பேருமே அது செய்திருக்கிறார்கள். ஒருவர் தமக்கு ஆதரவாகவும், ஒருவர் தங்களோட வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலம் தமக்கு ஆதரவையும் திரட்டிக் கொள்வதற்காக இருக்கிறது. இது எல்லாமே வாக்கு வங்கி அரசியல். அவர்களை பொறுத்தவரையில் மதம் பற்றியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கடவுள் பற்றியோ பேசினால் அதன் மூலம் நமக்கு வாக்கு வரும். அதாவது மதத்தை எதிர்த்தோ அல்லது குறிப்பிட்ட கடவுளை எதிர்த்தோ பேசினால் நமக்கு வாக்கு வரும் அப்படின்னா பேசுகிறாங்க. அவங்களும் ஐடியாலஜிக்கல் பீப்புள் கிடையாது. கொள்கை சார்ந்த சித்தாந்த கூறு அல்ல. சித்தாந்தம் இல்ல, ஒரு கொள்கை இல்ல. அதெல்லாம் சோ கால் ப்ரோவோக் பாலிடிக்ஸ். அது அப்படிதான். அது வந்து அப்படியே எடுத்துக்கலாமா? ப்ரோவோகேட்டிவ் பாலிடிக்ஸ். நீங்க ரொம்ப நல்ல சரியான வார்த்தை சொன்னீங்க. ப்ரோவோகேட்டிவ் பாலிடிக்ஸ். ஆமா, எக்ஸாக்ட்லி சரியான சொல் வந்து ப்ரோவோகேட்டிவ் தான். ஆமா. அப்போ மக்களுடைய உணர்ச்சிகளுடன் விளையாடுகிற அரசியலை இன்றைக்கு முன்னிறுத்துவதுங்கிறது உலகம் முழுக்க வந்திருக்கு. இந்த ப்ரோவோகேட்டிவ் பாலிடிக்ஸ் என்பது உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் தூண்டி வாக்குகளாக செய்வது. இது எல்லா கட்சிகளுக்கும் அது எளிதாக மாற்றிவிடும் என்று சிலர் நம்புகிறார்கள். சிலருக்கு நம்பிக்கை. ஆமா, சிலருடைய நம்பிக்கையை நாம் ஆதரித்தால், அது எதிர்த்தால் அது வாக்குகளாக மாறிவிடும் என்று சிலருக்கு நம்பிக்கை இருக்கிறது. இது வந்து அரசியல் நம்பிக்கை, வாக்கு நம்பிக்கை. இதுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி சொல்லி இதற்கும் இறை நம்பிக்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இது வேறு. ஆமா. இப்போ ஹிந்து மத கடவுளாக வைஷ்ணவமா இருந்தாலும் சரி அல்லது சைவமாக இருந்தாலும் சரி, சாத்தம், கௌமாரம், பல அப்படி சண்மதம் 6 இருக்கு. ஆமா, சண்மதங்கள். இந்த சண்மதங்கள்ல இந்த நம்பிக்கைக்கு இந்த அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படிதான் நீங்க பார்க்கிறீங்க. ஒரு காந்திய நீங்க எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்லவில்லை. எப்பவுமே சொல்ல இல்ல எல்லா கட்சியும் குறை சொல்கிறேன். அதான் எந்த அரசியல் கட்சியும் தனிப்பட்ட முறையில் சொல்லல. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மதத்தை பயன்படுத்து. ஆமா, ஒன்று மத ஆதரவு அல்லது மத எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆதரவு. மத ஆதரவு இல்ல மத எதிர்ப்பு. ஆமா, இந்த இரண்டையும் வைத்து கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தயவு செய்து எல்லாரும் இதை ஒட்டி வாங்க, கொஞ்சம் மக்களை பற்றி பேசுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது பல அரசியல் கட்சிகள் கண்டுகொள்வதே இல்லை. அரசியல் ஒரு பக்கம் சென்று கொண்டு இருக்கின்றது. நீங்கள் 2ஆம் தரப்பான கருத்தை வைங்க. இது முழுக்க அது ஒரு அரசியல் விவாதமாக சில பேர் கொண்டு போகிறாங்க. அதில் எனக்கு அது உடன்பாடு இல்லை. குறிப்பாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மீதும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு எப்போதுமே. அதனால் இங்கே சொல்லப்பட்ட பல கருத்துக்களிலிருந்து நான் விலகி நிற்கிறேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தூக்கி எறியப்படுவார்கள்ங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் நான் பேசுறது இல்லை ஒரு காந்தியவாதியாக. அது எந்த பக்கமாக இருந்தாலும் நீங்க ஒரு பொறுப்பெல்லாம் ஏற்றுக்க வேணாம். அது முழுக்க என்னோட கருத்து. கண்டிப்பா சார், நீங்க பேசுங்க, தப்பு இல்ல. நீங்க தனியா பேசுங்க. நீங்க தனியா பேசுங்கன்ற நீங்க தனியா பேச. எங்க 3 பேருக்கு வந்து டிக்டேட் பண்ண முடியாது. அதையும் சொல்லு. இல்ல, எங்க 3 பேருக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குது. ஏன்னா டாய்லெட் போறதுல பேசுறீங்க, இது பண்ணுவாருன்றாங்க. அதாவது முருகானந்தம், உங்களுக்கு தர்ம சங்கடப்படுமானா ஒப்பந்தத்தை போட்ட காங்கிரஸ் கட்சி இப்படி தான் இருக்குங்க. 2008 சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒப்பந்தம் போட்ட காங்கிரஸ் கட்சி மாறி விட்டது. சார் சொல்லுங்க. நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்காரன் வெள்ளைக்காரன் தான் நட்டி போலச்ச ஆர்எஸ்எஸ் சரி சார், பேசிட்டே இருக்காரு. பேசலாம் சார். பாஸ்கரன் சார், நீங்க உங்களுடைய சார் இப்பொழுது அடிப்படையான சில மரபுகளை மீறக்கூடாது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். வார்த்தைகளை ஒரு டெரகேட்டரி இழிவாக பேசக்கூடாது என்ற கருத்தை. சரி, அதெல்லாம் வேண்டாம், அது போக விரும்பல. இங்க பாருங்களேன், மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் வீட்டில் யார் அழைத்திருந்தாலும் அங்கே மாண்புமிகு வணக்கத்துக்குரிய பாரதப்பிரம் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அங்கே போகிறது எல்லாம் நான் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக நான் பார்க்கல. சர்ச்சைக்குரிய விஷயமாக கொண்டு வருவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு நல்லா பார்க்கலாம். நானுமே அரசு பணியில் இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். எத்தனை பேர் வருவாங்க, பேசுவோம். அதனால தான் என்னுடைய நிலைப்பாடு மாறுமானா மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுப்போம். எனக்கென்று ஒரு ஐ ஹேவ் மை ஓன் கன்விக்ஷன்ஸ்.
எனக்குன்னு இருக்குது. ஒருத்தர் வந்து இங்கே கலந்துக்கிட்டாரு, அதனால் அவருக்கு எதாவது நான் போக மாட்டேன் அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் முதலும் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்திய அரசு இன்னும் முதலும் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும். என்னென்ன அந்த ஒரு மன உறுதி எல்லாருக்குமே உண்டு. ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறவருக்கு அந்த அளவுக்கு கன்விக்ஷன் இல்லாமலாம் இருக்காது. அப்படிலாம் இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அடிப்படை விஷயம். அவருக்கும் பிரதமர் வரும்போது இந்த சர்ச்சைகள் வரும் என்பது நன்கு உணர்ந்து இல்லை, இதெல்லாம் நான் வந்து பொதுவாக சொல்கிறேன். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த அரசியலுக்குலாம் போக விரும்பல. அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பல பேரை நான் பார்க்குறோம். இப்போ என்னோட அறைக்கு யாராவது வராங்க அப்படின்னா யாராக இருந்தால் நான் வரவேற்பேன். சரிங்களா? அதனால் என்னோட நிலைப்பாட்டில் மாறுவானா இல்லை. அதுவும் காந்தியவாதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒருத்தர் ரொம்ப பெருமைப்படுவேன் நான் காந்தியவாதி சொல்லிக்கிறதுக்கு. எங்கே போனாலும் காந்தியவாதியே தான். நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் அப்படி தான் இருந்துக்கோம். நாங்களாம் மாறதே இல்லை. அதனால் அந்த விஷயம் வேண்டான்னு பார்க்குறேன். அதனால் இது டூ மச் ஆஃப் பாலிட்டிக்ஸு, அதுக்கு பின்னால் என்ன இருக்குது, அது மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் வேண்டான்னு பார்க்குறேன். ஆனால் இதே நான் தவறாக பார்க்கவில்லை என்பது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நான் மீண்டும் சொல்கிறேன், அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது, அல்லது நீதி பரிபாலன முறை என்ன சொல்கிறது, மரபு என்ன சொல்கிறது, இதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனித விழுமியம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் விழுமியங்கள் இருக்குது. அந்த விழுமியங்களில் இருந்து சாதாரணமாக யாரும் எழுவுறதே இல்லை. எனக்கு தெரிந்த வரையில் சுதந்திர இந்தியாவில் நீதித்துறையில் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகளாகட்டும் அல்லது மாண்புமிகு தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், யாருமே அவர்களுடைய விழுமியங்களிலிருந்து நழுவியதாக எனக்கு இதுவரையில் தெரியவில்லை, நழுவ போவதும் இல்லை. கண்டிப்பாக நல்லா ஞாபகம். அதுதாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்து. சரி, பதவி கிடையாது. அவருடைய வகிக்கிற பதவி அவருக்கு வலிமை இல்லை. அந்த விழுமியங்கள் பக்கம் நிற்கிறாருல்ல, அதுதான் அவருடைய வலிமை. ஒரு வந்துவிட்டு போகிறாருங்கனால வந்து மாறிடுவாரா அப்படின்னா ஒவ்வொரு துறைக்கான ஒரு மொராலிட்டி இருக்கும். நிச்சயமா இருக்கு. கண்டிப்பாக அந்த விதத்தில் வந்து அது அவரை பற்றி சொல்லவில்லை, அவர் வந்து அழைச்சது, இவர் போனது பற்றி சொல்லக்கூடிய பல விஷயங்கள்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மீண்டும் சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் தனி, அது யார் வேணால் பேசிட்டு போட்டோம். ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய அவருடைய விழுமியங்களை கேள்வி கேட்பது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது.